ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தாலே தெரியும், இது ஹில் ஸ்டேஷன் தாங்கிறது. இது வேறு எங்கேயும் கிடையாதுங்க. நம்ம டாப் ஸ்லிப் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது டாப் ஸ்லிப்பு. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே மேலே பார்த்திங்கன்னா நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ரொம்ப கம்மியான ரூம்ஸ் தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான், ஆஃப்லைன் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சஃபாரி ரைடு இருக்குது. அதை நம்ம கேட்டிருக்கோம். கிடச்சிது அப்படின்னா அதில் நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். காட்டு பண்ணி சுற்றிட்டுருக்கு. நம்ம சஃபாரி ரைடு எடுத்தோம். நாங்கள் ஒரு 5 பேர், அப்புறம் கூட ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 8 பேர் எல்லோரும் பார்த்திங்கன்னா சஃபாரி ரைடு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வியூவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு புள்ளி மான் வந்து நம்மளுக்கு காட்டினாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அதில் சாப்பிட்டு இருந்தது. நம்மளே அதை டிஸ்டர்ப் பண்ணல, அதுவும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே யானை சொல்கிறாங்க, புலிகள் காப்பகம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புலிகள் நமக்கு தெரியுமான்னு தெரில. பட் ஆனால் யானை கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ரேஞ்சர். அதுக்கு பார்த்தோம்னா மானெல்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்த டைமிங் தான் கொஞ்சம் லேட்டு. நீங்கள் வர டைமிங் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் போகுமாம்மா உள்ள வண்டி. ரெகுலர் வந்து அவ்வளோதான் ட்ரிப்ஸு. ஒரு ட்ரிப்புன்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுமாம்மா. ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகுது. இது இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம ரெகுலராகவே பார்த்தோம்னா நம்ம கீழேருந்து கிளம்புறதே ஒரு 7 மணிக்கு டாப் ஸ்லிப் என்ட்ரன்ஸ், அதாவது சேதுமலையிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த 7 மணிக்கு நம்ம உள்ளே வந்துடணும். அப்படி நம்ம 7 மணிக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னம்னா சேத்துமலையிலேருந்து மேலே வரும்போதே சைட் சீயிங் நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம உள்ள சஃபாரி ரைடு வந்திங்கன்னா ஃபஸ்ட் ரைடு இல்லை செகண்ட் ரைடு அந்த மாதிரி உள்ளே போனோம் அப்படின்னம்னா எப்படி 1.5 ஹவர்ஸ் நம்ம ரிட்டன் வரக்கு ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அனிமல்ஸு அந்த மாதிரி மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி பார்க்குறக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆனால் இன்றைக்கி வந்தது லேட்டு. சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இங்கேயும் இல்லை, எந்த நம்ம ஜங்கிள் சஃபாரி அந்த மாதிரி போகும்போது ஏர்லியராக போயிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பார்க்குறக்கு சைட் வியூங்க எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நம்ம பெருசாக வந்து அதை எடுத்துக்கல. ரெண்டாவது இன்றைக்கி கூட்டமும் அதிகம். அதனால் நம்மளுக்கு ரைடு கிடச்சதே நம்மளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிடச்சிது. அதனால தான் எதையும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்ம பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன். அங்கங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி செக் டேம்ஸ் நிறையா கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களாம் பில்ட் பண்ணது. இது யானையை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறக்கு, அதே மாதிரி ஏதாச்சும் அனிமல்ஸு எல்லாமே வந்து இங்கே வந்து ட்ரிங்கிங் யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்காக நிறையா கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே எடுத்து நம்ம பார்க்க முடியுது. இன்னும் போக அங்கே பாருங்கள், யானை சாணி அப்படின்னா எங்கேயாச்சும் யானை இருக்கும். இந்த யானை இருக்குது. கும்கி யானைன்னு சொன்னாங்க. அப்படின்னா இவங்க கொண்டு வந்து கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கும்கினா இவங்க பழக்கின யானை தானே. காட்டு யானையாக இருந்ததுன்னா டேஞ்சர் தனியாக இருக்கிறது. இது கும்கி யானை, அதனால் ஒன்றும் டேஞ்சர் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. பட் இருந்தாலும் நம்ம இறங்கியெல்லாம் யாரையும் போகிற களவு பண்ணல. தூரத்தில் நின்று பார்த்துக்குங்க, வீடியோ எடுத்துக்குங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அது வரல, சைலண்ட்டாக அது வரல நின்றுட்டு இருந்தது. யாரையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. இன்கேஸ் நம்ம ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அது ரியாக்ட் ஆகுமா என்னவோ தெரில. இப்போ இங்கேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியுது. 2 தந்தம் செமையாக இருக்குது பார்க்குறக்கே. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அது வரல அமைதியாக செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இது கும்கியானதா இவங்க தான் கொண்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தங்கியிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா திங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்த வண்டியில் கொண்டு வந்து கொடுக்குறது வந்தாங்க. அதனால இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. இல்லைன்னா இங்கே கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் எல்லாமே நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்கு. அதில் எப்போவும் தண்ணி போயிட்டே இருக்குது. குட்டி பசங்களும் நிறையா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யானை நிற்கிதுன்னு சொன்னாங்க. அந்த யானையை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. உங்களுக்கு இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது தெரில, நேரில் தெரிஞ்சுது. இருங்க பார்க்கலாம், கவர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்.
இந்த இடத்துல நின்றுருக்குது. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு காட்டு யானை தான். எது சங்கிலி எதுவுமே போடாமல் தான் வச்சுருந்தாங்க. அது வரல அமைதியாக சாப்பிட்டு இருந்தது. ஆனால் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னம்னா நிறைய துணி துவைச்சிட்டு இருந்தாங்க, குளிச்சிட்ருக்காங்க, சின்ன பசங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அது வரல இன்ச்சிரு மேஞ்சிட்டு இருக்குது. இன்ச்சிரு அவங்க பரல அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அது ரெகுலர் பழகிருச்சா என்னவோ தெரில. நான் இந்த பக்கம் தான் அந்த சின்ன ஓடை ஒன்று போச்சுல்ல, அதோட கனெக்டிவிட்டி. ஆனால் இது பரல பார்த்திங்கன்னா யானை தனியாக அது வரல இருந்தது. அதை பிடிச்சி நாங்கள் அப்படியே வந்துட்டோம். ரைடை முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னம்னா பக்கத்துலேயே புக்கிங் ஆஃபீஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே மேலே இருக்கிறாங்கள பழங்குடியினர் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனிமல்ஸு, அதோட போன்ஸு அதை அப்படியே ப்ரோஜன் பண்ணி வச்சுருக்காங்க நிறையா. அதே மாதிரி மேப்பு, எங்கெங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அதே மாதிரி அதை டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குது என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே நிறையா வந்து வச்சுருந்தாங்க, கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டைம் இருந்தால் உள்ளே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துருவாங்க. நல்லா இருந்தது பார்க்குறக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் இது வரையாடு, இது நம்ம பார்க்கல. இது இங்கே இந்த காந்தலூர் போனோம்னு நிறையா இருக்கும். இந்த இது வரையாடு. என்னது மண்ணுல ஆல்ரெடி வந்துருக்குல்ல, அதை எடுத்து பண்ணிருக்காங்க. இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் Thanks for watching guys for முதல் முறை வாழ பிடிக்குதே.